முதலமைச்சர் பேசட்டும். நம்முடைய நிதியமைச்சர் ஆய்வு பண்ணி சில கோப்புகளை டாக்குமெண்ட்ஸை என்னோட டேபிளுக்கு வந்து சொன்னார். அது சும்மா சொல்லலை. என்னோடய டேபிளில் அந்த 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலையும் நான் வெளியிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த ஆதாரத்தை எப்போ வெளியிடணும், எப்படி வெளியிடணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மக்களோட அன்பாலையும் மக்களுடைய பாசத்தாலையும் மக்கள் எங்கள் மேலே வச்சதுலாதையும் இந்த இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் அந்த ஆதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு தெரிஞ்சுக்கான் சரி, ஆதாரத்தை காட்டுக்கங்க. ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை ஆமாங்க இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு, 3 துறையில் ஊழல் நடந்திருக்கு சொல்லிட வேண்டியதானே. அந்த இடம் தானே அதான் சொல்றேன். நீங்க ஆய்வு பண்ணிட்டீங்களே, ஆய்வு பண்ணியாச்சு. 3 துறையிலையும் ஆதாரத்தை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கப்பல் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஆதாரம் இருந்தால் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்க போறீங்க, நடவடிக்கை எடுக்க போறீங்க. இல்லை நான் வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, முடிஞ்சு போச்சு. உங்க ஆட்சி என்ன நினைச்சலாம் முதலமைச்சர் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு